இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே நான் வீட்டில் இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்து தம்பி நம்ம எஃப்எம் செட்டு சரியில்லை தம்பி என்னான்னு பாரு அப்படின்ட்டாங்க. சரி என்கிட்ட கொடுங்க நான் வெறித்தனமாக சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட்ட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இன்னும் டவுட் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி அந்த ஒயர் தாங்க போயிருந்தது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஒயர் இருந்ததுங்க. அதுவும் நாங்கள் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏசி கார்டை வந்து டேரெக்டாக கொடுக்காம போர்டு வழியாக கொடுத்துருந்தாங்க. அதுமாரி கொடுக்கவே கூடாது. அதனால நாங்கள் எடுத்துட்டு அந்த ஏசி கார்டை வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் 2 ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டேப்பு சுற்றிக்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஸ்க்ரூவை போட்டு நல்லா முடிக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக ஆன் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ ஆட்டை போட்டு